शिवशङ्करा देवने श्री शिवशङ्करा देवने. Question from Neeraja Jayaraman. It is said that goddess Matangi is the name given to tantric form of goddess Saraswati, and she is one of the Dasha Mahavidyas. Is goddess Madurai Meenakshi, whom you have mentioned as Matanga Kanya, also related to goddess Matangi, or are they two different energies? மதங்க ரிஷி இருந்தார் இல்லையா, அவருடைய மகள் அவங்க தான் வந்து மதங்க கன்யா என்று சொல்லக்கூடிய மீனாட்சி. மதங்க ரிஷி எங்கே இருந்தார்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சபரிமலை இருக்கு இல்லையா, அங்கே ஆசிரமம் வச்சுக்கிட்டு இருந்தார். அவருடைய சிஷ்யாக இருந்தது சபரி. ஸோ ராமர் 14 வருஷம் வனவாசம் வந்தபோது அந்த பம்பா நதி தீரத்துக்கு வர்றாரு. இன்றைக்கி சபரிமலை என்று அழைக்கப்படுகிற அந்த காட்டுக்கெல்லாம் வராரு. அங்கே சபரி ஆசிரமத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா ராமருக்காக. ஐயா, இந்த மாதிரி நீ வருவேன்னு என் குரு சொல்லிட்டு போயிருக்காரு, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு பழத்தை சாப்பிட்டு பாட்டு நல்லாகிற பழம் வரைக்கும் அவருக்கு கொடுக்குறா. அவர் ரொம்ப சந்தோஷம், உனக்கு என்ன வர வேணும்ன்ட்டு. எனக்கு மோட்சம்தான் வேணும் அப்படின்னு. சரி, அவன் நெருப்புலேருந்து வந்தவன், எதில் நெருப்பு முட்டிட்டு அதில் நீ உன்னை வந்து பொசுக்கிக்கோ, இமோலேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த சபரிக்கு மோட்சம் கொடுத்தார். அதுதான் சபரிமலைன்னு சொல்லக்கூடியது. அந்த அந்த மதங்க ரிஷியோட சிஷ்யாக ஒரு பிறவியில் இருந்தவ. அந்த மதங்க ரிஷி மதுரையில் ராஜாவாக வராரு, அவருக்கு மகளாக பிறக்கிறார். அதனுடைய கண்டினியூட்டியில் வந்தவங்க தான் கிருஷ்ணவேணி அம்மா. அதனால் நதி மூலம் ரிஷி மூலம்ங்கிறது என்னன்னா, இந்த உலகத்தில் யாருமே புதுசு கிடையாது. ஏற்கனவே இருக்கிறவங்க சில காரியங்களால் மறுபடி பிறக்கிறாங்க. இப்போ கிருஷ்ணவேணி அம்மா இந்த பிரிவில் நல்ல யோசனை பண்ணுங்க. கிருஷ்ணவேணி பாதி கிருஷ்ணன் பாதி சரஸ்வதி. அந்த அம்மா வேணின்னா சரஸ்வதி. அந்த அம்சத்தில் இருந்தாங்க. அவங்க கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருந்தாங்க. கடலூர்கிட்ட அவங்க ஹஸ்பண்டு கவர்மெண்ட்டில் டிராஃப்ட்ஸ்மேனாக இருந்தார். சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை மாதிரி முருகர் வந்து இந்த அம்மா சமைச்சின்னு இருந்தால் தட்டி விட்டுறது, இந்த மாதிரிலாம் செய்யுது. இந்த அம்மா கரண்டியெல்லாம் எடுத்துன்னு படவான்ட்டு அடிக்க போகிறது, இதெல்லாம் பார்த்து மென்டல்னு சொல்லி இந்த அம்மா விட்டு துரத்தி விட்டாங்க. அப்போ வடநாட்டிலலாம் போய் சுற்றினுக்கிற போது அங்கே சொன்னாங்க, நீ சவுத்துக்கு போ அப்படின்னு. அந்த அம்மா வந்து திருச்செந்தூர் கடல் ஓரமாக சுற்றின்னு இருக்கிற போது ஒரு வயசான பெரியவர் வர்றார். வந்துட்டு, வா, நீ இருக்க வேண்டிய இடத்த நான் காட்டுறேன் அப்படின்னு அந்த அம்மாவை கூப்பிட்டுட்டு திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் இருக்குது இல்லையா, கீழே ஒரு கோயில் இருக்குது பாபநாசம், அதுக்கு மேலே காரையார் டேம் இருக்குது. அந்த இடத்துக்கு கூட்டின்னு போயிட்டு ஒரு குகையை காட்டுறாரு. இந்த குகையில் நீ தவம் செஞ்சுக்கோ அப்படின்னு அந்த அம்மாவை அங்கே விட்டுட்டு இவர் இன்னும் மேலே போகிறார். ஸோ ஒரு நாள் இந்த அம்மா, இவர் யார் நம்மளை கூட்டின்னு வந்து பண்ணுறாருன்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தா அவர் இப்படி கை வச்சுன்னு படுத்துன்னு இருக்கார். கிடந்த கோலத்தில் அவர் தள்ளி சுற்றி சக்கரம் சுற்றி இருக்குது. அப்போ தான் இவளுக்கு தெரியுது, அவர் தான் அகஸ்தியர். அகஸ்தியர்னு நம்ம யாரை கூப்பிடுறோமோ அவர் தான் வாமன அவதாரம் எடுத்து குள்ள பையனாக வந்தது. அவர் தான் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சாமி அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே இருக்காங்க. அப்படி அந்த கல்யாண தீர்த்தம் என்ற இடத்துல இருக்கிற போது எனக்கு இங்கே மீனாட்சி கணபதி நாடின்னு ஒன்று இருந்தது. லெஸ் கார்னரில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பேக் சைடில் அங்கே ஒருத்தர் இருந்தார், நல்ல குருந்தப்ப சாமின்னு சொல்லிட்டு. அவர் இந்த உத்தரகோசம் அங்கேன்ற இடத்துல மாணிக்க வாசகர் அருள் கடித்த மரத்துக்கிட்ட நாங்கள் அந்த குருந்த மரத்து நிழலில் அவருக்கு ஒரு ஓலை கிடச்சிது. அதனால் அவர் வந்து குருந்தப்பா சாமின்னு பேர் வச்சுக்கிட்டு அந்த ஓலையை படிப்பார். ஒரு நாளும் கருட தரிசனமானால் தான் அது படிக்கணும்னு அவருக்கு உத்தரவாக இருந்தது. அதனால் கருட தரிசனம் படிப்பார். இப்போ நானும் அவர்கிட்ட போனேன். அந்த விநாயகர் நகர் இருக்கு இல்லையா, கபாலீஸ்வரர் கோயிலுக்கு ஜஸ்ட்டு பேக் சைடு 3வது தெரு போனபோது அதில் வந்துச்சு, இந்த மாதிரி நீ ராமராக இருந்தப்பா, அப்போ சபரியாக இருந்து உனக்கு உபசரணெல்லாம் பண்ணமா வந்து கிருஷ்ணவேணி, நீ மகேந்திரகிரி காட்டில் தவம் பண்ணிக்கிட்டு இருந்த. அங்கே இருக்கிற பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க, அகஸ்தியருக்கு சிவபெருமான் கல்யாண கோலத்தில் தரிசனம் கொடுத்த இடம்தான் கல்யாண தீர்த்தம். அதனால் நீ அங்கே போய் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி நீ பூஜை பண்ணிக்கிட்டு இரு அப்படின்னு சொன்னாங்க. நீ அங்கே பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த. ஒரு டைம் வந்தபோது உன்னுடைய ஆத்மாவை அந்த கல்லில் வச்சுட்டு அந்த சிவலிங்கத்தில் வச்சுட்டு நீ பாஸ் ஆஃப் ஆகிட்ட.
அதுக்கப்புறம் நீ இந்த உலகத்தில் பிறந்த அந்த 1949 அந்த டைமில் அங்கே ஒரு சாமியார் ஒருத்தர் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிற போது டெய்லி தண்ணியிலேருந்து ஒரு சிவலிங்கம் மேலே வரும். எல்லோரும் பூஜைலாம் பண்ணுவாங்க. திருப்பியும் தண்ணி கட்டியில் போயிடும் அந்த சிவலிங்கம். ஏன்னா ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா அவர் ப்ரே பண்ணுற போது இந்த ஆத்மா உலகத்தில் வந்தாச்சு, அதனால் நீ தூத்துக்குடிக்கு போய் அந்த முத்து குளிக்கிறவங்களை கூட்டின்னு வந்து இந்த கல்லை எடுத்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணு அப்படின்னு வந்தது. ஸோ அதே மாதிரி அவங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அங்கே தான் இந்த கிருஷ்ணவேணி அம்மாவை கொண்டாந்து அவர் விட்டது அகசியர். ஏன்னா சபரிக்கு ராமருக்கு சம்மந்தம் இருக்கா, அதனால் நீ இங்கேருந்து பூஜை பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற ஐடியாவில் அந்த அம்மாவை அங்கே கொண்டாந்து உட்கார வச்சார். ஓ, நீ அங்கே போகணும், நீ மகேந்திரகிரிக்கு போகிறதுக்கு அந்த அம்மாவுக்கு வழி தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னால் லாட சங்கிலி சீங்குழல் பொன்னையா சாமின்னு ஒருத்தர், அவர் சிந்தலச்சேரி போடிநாயக்கனூர் பக்கத்தில் சின்னம்மனூர் அந்த இடத்துல விறகு வெட்டுறவர். ஒரு நாள் காட்டுக்குள்ளே போகிற போது ஒரு குகையை பார்த்து உள்ளே போய் உக்காண்டாரு. எப்போ வந்தாரோ அப்போ வலது தோல் மேலே ஒரு கிளி உக்காந்துட்டு வந்தது. அதுக்கப்புறம் அவர் சாமி ஆகிட்டார். அண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பௌர்ணமிக்கு போய் 2வது கொடிமரத்துக்கிட்ட உட்காந்துருப்பார். மாதத்துக்கு ஒரு நாள் திருப்பதிக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வருவார். யாருக்கும் கையில் திருநூறு கூட கொடுக்க மாட்டார். ஏன்னா நான் என் பவரை சேர்த்து வச்சுன்னுக்கிறேன். நான் அடக்கமான பின்னால் ஆனந்த பைரவின்னு ஒரு அம்மனுக்கு என் சம்மதி மேலே கோயில் வரும். நான் 55வது வருஷம் 5வது மாதம் 5 நாளில் அடக்கமாவேன்னு எல்லாருக்கும் சொல்லிவிட்டு அவர் லாட சங்கிலி ஒன்று வச்சுன்னு இருப்பார். தலையில் ஜடாமுடி வச்சுருப்பார், தாடியெல்லாம் வச்சுன்னு இருப்பார், பேர் பாடியில் இருப்பார், நல்லா ஆஜான் பாகுவாக இருப்பார். ஸோ அந்த சங்கிலியை ஜல்னு வச்சுன்னு போகிறதுனால அவர் பேர் லாட சங்கிலி சீங்குழல்னா இப்படி வச்சுன்னு இருக்கிறாள். பொன்னையா சாமி சுருளிமலை சோம்பேறி, அவரே சோம்பேறி நிற்குவார். அவர் அந்த இடத்துல இந்த அம்மாவுக்கும் அவருக்கும் பழைய கனெக்ஷன் இருந்தது இல்லையா, அது இந்த வேர்ல்டில் வந்தது. இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு மகேந்திரகிரி பற்றி தெரியும். அங்கே போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா 3 மலைகளை தாண்டி 4வது மலையாக போகணும். ஒரே யானை காடுகளாக இருக்கும். எச்சார்கள் எல்லாம் காவல் காத்துன்னு இருப்பாங்க. அதனால் துர்கை பூர்ண பிரதிஷ்டியாக இருக்கக்கூடிய சேலம் ஸ்கந்தாசிரமத்துக்கு நீ போகணும். 18 கை துர்கை அங்கே இருக்கா. அங்கே ஒரு சாமி இருக்கார், சாந்தானந்த சுவாமிகள்னு. அவர் ராமரான இருந்தபோது உனக்கு விஸ்வாமித்திரராக குருவாக இருந்தவர். அதனால் நீ அவர்கிட்ட போய் அந்த துர்கையை தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கினு காட்டுக்கு போகலாம். அப்போ தான் உனக்கு அந்த யானைங்கள்லாம் வழி விடும். அந்த காட்டுக்கு போயிட்டு திரும்பி வர முடியும். இல்லைன்னா அது எச்சார்கள் காடு, திரும்பி வர முடியாது, அங்கேயே பிடிச்சி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இதெல்லாம் அந்த ஓலையிலே வந்துச்சு. 4 வரி வேணா படிக்கும். சுகமுடனே அகத்தியரின் திருமணத்தை முடித்து கண்டும் அங்கே கல்யாணத்தை கொண்ட இடத்தின் ஓரம்தான் நின்று தபஸ்வினி இப்போது வாழ்ந்து வருவதால் நீ அந்த தபஸ்வினியை கண்டு மகேந்திரகிரி என்றே சொல்லக்கூடிய கிரியும் கண்டு வர வேண்டும். சதுரகிரி மலை, சுருளிமலை, அகஸ்தியர் வாழ்ந்திருந்த மலை, சுகமுடனே அந்த பாபநாசமும் வந்து பூரணமாகி அங்கேதான் அத்ரி மகரிஷி வாழ்ந்திருந்த மலை. வாகுடைய இந்த மலை கூடங்களின் திரிகூட மலையும் தோன்றும் இந்த மலை கூடங்களுக்கு மேலே இருக்கும் மகேந்திரகிரி. அந்த மகேந்திரகிரிக்கு செல்வதுதான் கஷ்டமான காரியமாக இருக்கும். நலம் தனில் இப்படி ஒரு கிரி உண்டென்றும் இன்றும் இந்த கிரிக்கு செல்வோம் என்று எப்போதாவது வருஷத்தில் ஒரு முறை தோன்றும் சில பக்தர்களை அழைத்து அந்த மகேந்திரகிரியை காட்டி வருவது வழக்கம். அப்படி ஒரு அம்மை இருக்க முடியும். அந்த அம்மைக்கு தலை பூராவும் வெண்மையான முடியிருக்கும். அம்மையின் வயதினை எண்ணி பார்க்கும் போது 80 வயது தாண்டியதாகத்தான் இருக்கும். வெண்மையான வஸ்திரமும் அவருக்கு இருக்கும். நெற்றியில் நல்ல சந்தன திலகமிட்டு கண்ணும் ஒரு கண்ணம் மாத்திரம்தான் வெளியில் தெரியும். பெரிய தவநிலையை அடைந்து பூர்வ தவத்தை செய்யக்கூடிய புத்திரி அவர். நல்லதொரு வெள்ளியங்கிரியாகப்பட்ட கைலாச பர்வதம் சென்று அங்கு பல மலைகளை கண்டு பல பாஷைகளை கற்று பேசக்கூடிய திறமையும் இவருக்கு இருக்கும். பல மூலிகைகளின் ரகசியங்கள், பல வித்துக்களின் விவரங்கள் கண்டு அந்த தத்துவங்களின் குணங்கள் தெரிந்துமே ஒன்றும் தெரியாதது போல அடக்கி வைத்துக் கொண்டே இருப்பார். உன்னை பார்த்தால்தான் இதெல்லாம் சொல்ல வேண்டும் என்று ஆசை இருக்கும். இந்த கல்யாண தீர்த்த தலத்திலேதான் தபஸ்விகள் வரும் நேரத்தில் சந்தனத்தினால் மழை பெய்வதுண்டு.
அந்த சந்தன மழை 2-3 நாளைக்கு பெய்யும். கருத்தான காட்சி இப்போது கண்டிருக்கக்கூடிய நேரம். அம்மை அங்கே வாசம் செய்யக்கூடிய இடமாக இருக்கும். கல்யாண தீர்த்தம் என்றே சொல்லக்கூடிய இடத்தின் மேலும் நலமான புவியின் மேலும் அந்த கோயில் தோண்டப்பட்டு அங்கு நிலைத்திருக்கும் சிவலிங்கத்துக்குத்தான் இந்த அம்மை பூஜை செய்து கொண்டே வருவாள். 2 பக்தர்களுக்கு கொஞ்சம் தனத்தை கொடுத்து நலமான வழியிலே வகுத்து கொடுத்து 4 கம்பங்கள் வரையிலும் ஏற்படுத்தும் அளவுக்கு அந்த உதவியை செய்திருக்கலாம். திருநெல்வேலியில் சர்வோதயா சங்கம்னு ஒன்று இருந்து அங்கே சுப்பையா பிள்ளைன்னு ஒரு ஆள் இருந்தார். அவர்கிட்ட இந்த அம்மா கொஞ்சம் கலந்து கொடுத்து 4 கல் நட்டு அது கீழே அந்த சிவலிங்கம் இருக்கிற மாதிரி பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இன்னும் அதற்கு சரியான கூடத்தை அமைத்தோ இனிதான பீடத்தை அமைத்தோ அந்த சிவலிங்கத்திற்கு பூஜைகள் செய்ய முடியாத வண்ணத்திலேதான் தொடர்ந்து இது தேங்கிக் கொண்டே கிடக்கும். உனக்கு வயது 36 வந்த பிறகுதான் இதை சிந்திக்க முடியும். உனக்கே வரம் என்று எழுதியிருக்கும் போது மற்றவர்கள் எப்படி அதை சிந்தித்திருக்க முடியும்? அங்கே வேறு யாராலையும் அந்த கோயிலை கட்ட முடியாது. உனக்கு 36 வயசு ஆகிற போது, ஏன்னா அந்த லிங்கம் உனக்கு சம்மந்தப்பட்டது, அதனால் முன்னால் தான் அதை பண்ண முடியும். நலமுடனே அந்த ஆதிசங்கரின் தோற்றத்தில் வந்தவர் தானே இதை செய்ய முடியும். துறந்தவருக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமில்லை. ஒன்றையுமே வெளியில் காட்டிக்கொள்ளாத அப்படி ஒரு தபஸ்வியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் அம்மையின் நாமத்தை காணும் போது கருத்துள்ள அஷ்டாட்சரத்திலே அமைந்திருக்கும். அம்மையின் கிருபையை பெற்று நலம் பெறும் முக்கிய சீடராக உள்ளவர் சுருளிமலையின் பகுதியில் யானை மலையின் ஓரத்திலே வாசம் செய்யக்கூடியவர். பொன்னையா என்ற நாமத்தை கொண்டவர். சோம்பேறி என்ற பெயரும் அவருக்கு ஒரு பெயராகும். லாடம் சந்நியாசி என்ற பெயரை வைத்து கொண்டவர். இதுபோல நிறைய பெயர்களை கொண்டவர். பெரிய சந்நியாசியின் உருவத்திலேதான் அவர் இருப்பார். பலமுடனே கருப்பு உருவிலும் பெரிய ஜடாமுடியிலும் காலில் பாதரட்சை இல்லாத வண்ணம் கையில் இரும்பு சங்கிலியை தூக்கி அந்த இரும்பு சங்கிலியுடனே எப்போதும் இருக்கக்கூடியவர். சுருளிமலையிலும் பல வருடங்கள் தவம் இருந்து நல்லதொரு ஜகஜால மலையின் நலமினியின் தேவாகத்தினடியில் என்றும் இது போல் பூர்வீகமாகவே ஒரு இடத்தை கண்டுபிடித்து இப்போது ஒரு மேடையை அமைத்து தோன்றும் அந்த முனீஸ்வரனும் அங்கே தொடர்ந்து அந்த அம்பிகையின் ஓரத்தில் அங்கு வந்துவிடும் வழிபாட்டின் அடியிலே 2 வருடத்தை அமைத்து வாகுடனே இந்த லிங்கத்தின் அடியிலே ஒரு மேடை அமைத்து தோன்றும் தனக்கு ஒரு சிலை அமைத்து தோன்றும் அங்கே அவர் மறைந்துவிடக்கூடிய நிலை. இன்னும் 2 வருடத்திலே அவர் மறைந்துவிடக்கூடிய நிலைக்குத்தான் இருப்பார். அவரின் நலமினிய உறவை கொண்டுதான் அந்த மகேந்திரகிரி மலையை அடைய வேண்டுமென்றே கூறிவிட்டேன். இன்னும் போயினே இருக்கும். ஸோ இதுதான் பேசிக். அப்போது சாந்தானந்த சாமியை போய் பார்த்தேன். அவர் தான் விஸ்வாமித்திராக இருந்தவர். அவர்கிட்ட நம்ம ராமராக இருந்தோம் ஒரு பிறவியில். அதனால் நாங்கள் போனோம். எல்லாம் தொடர்ந்து தான். சரி, இந்த சுருளிமலை சாமியார் யாருன்னு பார்த்தா ராவணன். ஒரு பிறவியில் ராவணனாக இருந்து அதுக்கு பின்னால் கம்பரா வந்து கம்பராமாயணம் எழுதி அதுக்கு முன்னால் ஒரு பிறவியில் பஸ்மாசூரனாக இருந்து தலைமையில் கை வைக்கிறதுக்கு ஒன்றா இல்லையா, அதெல்லாம் அந்த ஆள். அதனால் யாரும் புதுசு இல்லைன்றதுக்கு தான் சொல்கிறது நான். அவர்கிட்ட ஒவ்வொரு தடையும் நான் இங்கேருந்து போனால் டைம் வரலப்பா. நம்ம அங்கே அந்த ஊரில் அப்போ ஒரு டீ கடை தான் இருக்கும். ஒரு 2 இட்லி கடையில் சாப்பிட்டு படுத்துக்கிட்டு இருப்பேன் பெஞ்சில். இவர் ஒரு 2 நாளும் 3 நாளும் இங்கே ஊர் சுற்றிட்டு வருவார். என்னை கூப்பிட்டு நேராக போய் குச்சனூரில் சனீஸ்வரன் கோயிலில் ஒரு காக்கா பொம்மை வாங்கி வைக்க சொல்லுவார். இன்னும் டைம் வரல, நீ போயிட்டு வான்னுவார். எப்படி ராமானுஜர் திருக்கோஷ்டூர் நம்பின்ற ஒரு குருவை தேடி போயினே இருந்தாரா, அந்தமாரி எவ்வளோ தடவை தான் போகிறது. எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆகி போயிடுச்சு. இருந்தாலும் என்ன நம்மளை கூட்டும் போகிறதுன்னு சொல்லிட்டு நான் நேராக திருப்பதிக்கு போனேன். திருப்பதிக்கு போய் ஒரு மொட்டை போட்டேன். அங்கேருந்து 1985 பிப்ரவரியில் கும்பமேளா நடந்திருந்தது ஹரித்வார் ரிஷிகேஷில். அங்கே போனேன். அங்கே போய் காட்டுக்குள்ளே இந்த பெரிய பெரிய சாமியாருங்கெல்லாம் வந்து தங்குவாங்க கும்பமேளாக்கு. இப்போ இருக்கிற மாதிரிலாம் பெரிய வசதிகள்லாம் இப்போ இருக்காது. நான் சொல்கிறது 1984. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணால் அவங்க ஒரு பெரிய கடாயில் ஹல்வா கிண்டி எல்லாரையும் லேனிக்கு சொல்லி கொஞ்சம் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டாங்க. உட்காந்துருந்தேன் நான். இப்படி ஒரு இதாச்சு. அங்கேருந்து நேராக திருநெல்வேலிக்கு ட்ரெயின் பிடிச்சி வந்து இறங்கணும். அப்போது இந்த அலங்கார கந்தசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் அங்கே ஒரு டைல்ஸ் கம்பெனி வச்சுருந்தார் திருநெல்வேலியில். வண்ணார்பேட்டில் அவருக்கு வீடு. இங்கே பெசநகர் மகாராஜா டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு 3வது வீடு அவர். எனக்கு இங்கே தெரியும்.
அவர் நான் சண்முக சிவனின்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் திருச்செந்தூரில் போய் 6 நாளைக்கு சஷ்டி விரதம் இருப்போம், அப்படி பழக்கம். அப்போ அவருடைய டிரைவர் ஒருத்தன் வந்தான், சடகோப்பன்னு. இந்த மாதிரி அண்ணாச்சி அனுப்பிச்சாரு, நீங்கள் வந்திருக்கீங்களா ட்ரெயினில், கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு. போனால் அவர் சொன்னார், எனக்கு ஜாண்டிஸ் வந்திருக்கு சார், அதனால தான் இங்கே படுத்துன்னுக்கிறேன், நீங்கள் வரதா சொன்னாங்க, அதுதான் உங்களை கூப்பிட்டுன்னு வந்தேன், என்ன எங்கள் ஊர் பக்கம் வந்திருக்கீங்கன்னாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி மகேந்திரகிரிக்கு போகணும் அப்படின்னேன். அப்போ அவர் 2 பேரை கூப்பிட்டார். ஒரு ஆள் வந்து வெங்கடகிருஷ்ணன், ஒரு கிரிமினல் லாயரு, இன்னொரு ஆள் அழகர் நம்பியார்னு சொல்லி இன்னொரு கிரிமினல் லாயர், திருநெல்வேலியில் கொஞ்சம் ஃபேமஸ் அவங்கெல்லாம். அதில் அந்த வெங்கடகிருஷ்ணன் வந்து தயானந்த சரஸ்வதி இவங்களுக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ், கொஞ்சம் வேதம்லாம் படித்த ஆள் அந்த மாதிரி. ஸோ இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு இவரை கொண்டு போய் நீங்கள் யாராவது நல்ல ஆளை போட்டு காட்டுக்கு விட்டுட்டு வாங்க அப்படின்னாரு. அவங்க காரை போட்டுனா அவங்க ஊருக்கு போனாங்க. அந்த ஊருக்கு பேர் நம்பித்தலைவன் பட்டயம். அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் அவங்ககிட்டலாம் போய் இவர் காட்டுக்கு போனோம் மகேந்திரகிரிக்குன்னு. அவங்க யாரை கேட்டாலும் வீட்டில் நாங்கள்லாம் விறகு வெட்டுறதுக்கு போயிட்டு வந்துடுவோம், காட்டுக்கு நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா. ஒரே ஒரு ஆள் அருணாச்சலம்னு நினைக்கிறேன், அந்த ஆள் வந்தான். எனக்கு வந்து ஒரு கந்தர்வ தீர்த்தம் வரைக்கும் போய்க்கிறேன் நான். கந்தர்வ தீர்த்தம்னு என்ன, முதல்ல யானையோட காலை பிடிச்ச போது இது ஆதிமூலமேன்னு கத்திச்சு இல்லையா, கஜேந்திர மோட்சன்றாங்க, அந்த தீர்த்தம் வரைக்கும் எனக்கு தெரியும் வழின்னு. சரி அங்கேயாவது விட்டுட்டு வானாங்க. சரின்னு நான் என்னை கொண்டு போய் இவங்க அந்த ஆனைக்கட்டி தம்புறாங்க கோயில்னு ஒன்று இருக்குது, அங்கே ஒரு யானை வந்து நிற்குமா, அந்த ஓலைகளெல்லாம் படிப்பாங்க. அந்த மாதிரிலாம் வராங்க இல்லையா சயின்டிஸ்ட்டு, தும்பால் அவங்கெல்லாம், அந்த ஃபேமிலி. நைட்டில் எங்களை அங்கே படுக்க போட்டு போட்டாங்க. மறுநாள் காத்தாலாம் அங்கேருந்து கிளம்பி நேராக அந்த கந்தர்வ தீர்த்துக்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டார். போகிறதுக்கே கஷ்டம்தான், அந்த இடத்துக்கு போகிறதே கஷ்டம்தான். ஏன்னா அந்த நாகர்கோயில் எம்பியாக இருந்தார் மத்தியாசன் சொல்லி, அவருடைய எஸ்டேட் வரும், அதுக்கு மேலே திருப்பியும் காட்டுக்குள்ளே போயின்னே இருக்கணும், ஒரு மலை ஏறி இறங்கி எல்லாம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல விட்டுட்டு எனக்கு இவ்வளோ தான் சார் தெரியும்னு அந்தாலும் போட்டான். நாம் வந்து சிட்டிலேயே இருக்கோம், நான் 1968 மெட்ராஸில் இருக்கிறேன், எந்த காடுக்கு எப்போ போனோம் நம்ம. அதனால் சரி இப்போ என்ன வேணால் ஆகட்டும்னு சொல்லி எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. அந்த நேரத்துலலாம் எனக்கு பழக்கம் இல்லை, காட்டுக்கு போனால் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, தண்ணிக்கு என்ன பண்ணுறது, அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஐடியாவே கிடையாது. அப்புறம் பழகிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நேராக அந்த தண்ணி கொட்டும் இல்லையா, அதை அடையாளம் வச்சுக்கிறது. ஆறுனா வழி காட்டுறதுன்னு அர்த்தம். அறிவுடையோன்னு ஆறு அரசு செல்லும் அப்படின்னா புத்தி இருக்கிற வழியில் கவர்மெண்ட்டு போகும்னு அர்த்தம். ஆறுனா வழி காட்டுறது. அப்போ ஆறு உனக்கு வழி காட்டும். ஒரு ஆனால் நீ இப்படி ஏறிட முடியாது இல்லையா, ஆறு கொட்டுதுன்னு சொல்லி. அந்த ஆறு அடையாளம் வச்சு நீ இப்படி சுற்றிக்கிட்டு அந்த ஆறு எங்கே கொட்டுதோ அங்கே போய் திருப்பி ரோடு பிடிக்கணும். இப்படி ஏறுது அவ்வளோ தான் இருக்கும், எல்லாம் முள்ளுகளெல்லாம் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு வகையில் கருடம் ஒன்று பறக்கும், யானை சாணி தெரியும், அதெல்லாம் பிடிச்சின்னுட்டு போய் நான் காட்டில் 9 நாள் இருந்தேன். அதெல்லாம் ஒரு பெரிய அனுபவம். அந்த காட்டுக்குள்ளே போனது வந்தது. அங்கே ஒரு இது சூசைட் பண்ணிக்கின்னு போனேன், ஒரு கேரளா பொம்பளை ஸ்பிரிட்டு, நல்லா பூஜை பண்ணவங்க, குருவாயூரப்பனுடைய அனுகிரகம்லாம் அவங்களுக்கு இருக்குது. அவங்களே என்னால் பண்ண முடியல அந்த காற்றை. அதுக்கப்புறம் எல்லாம் பெரிய விஷயம். அப்புறம் போனோம் பஞ்சவடின்ற இடத்துக்கு போய் பரமாச்சாரியார்லாம் வந்தார். வந்துட்டு நீ இன்னும் ஒசக்கவாடா, உனக்கு அம்பாள் வந்து அனுகிரகம் பண்ண சொல்லிட்டான்னாரு. பஞ்சவடிக்கு போனோம், எல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் வேறு விஷயம். அதுக்கப்புறம் அடிக்கடி நான் மகேந்திரகிரிக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன். நான் மலைக்கு போயிட்டு 9 நாள் கழிச்சு கீழே இறங்குற போது அங்கே கீழே ஒரு செக்யூரிட்டி மாரி ஒருத்தர் இருப்பார், மாடசாமின்னு பேர். அவர் என்னடா மலை மேலே போனாலும் இன்னி வரைக்கும் வரலையே அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்காரு. நான் போனேன், அது அப்படி டச் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் டைம் போகிறபோது அவரும் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் வருவார், எனக்கு கொஞ்சம் கஞ்சி கிஞ்சியெல்லாம் வச்சு கொடுப்பாரு. அந்த மாதிரிலாம் இருந்தேன். நேராக கன்சாம்பிள்ளை வீட்டுக்கு வந்தேன். வந்துட்டு போயிட்டு வந்துட்டேன் சார். அவங்கெல்லாம் நாங்கள் பயந்துன்னு இருந்தோம், இந்த மாதிரி கன்சாம்பிள்ளை யாரையோ காட்டில் கொண்டு போய் கொலை பண்ணிட்டாருன்னு எங்கள் மேலே கேஸ் வரப்போகுதுன்னு அப்படின்னா. அதனால் ஆன்மீகன்றது நீ யாரையும் நம்பாத, உனக்கு என்ன தோணுதோ தைரியமாக பண்ணு, அதுக்கப்புறம் தானாக நடக்கும். இந்தமாரி ஆளுங்கள்லாம் நம்பினு எனக்கா எதுவும் விளங்க போகிறதில்ல. இது ஒரு உதாரணம். இந்த மகேந்திரகிரின்றது அவ்வளோ பெரிய இடம், இந்த கல்யாண தீர்த்தன்றதும் அவ்வளோ பெரிய இடம். அதுக்கப்புறம் நான் இந்த ஆசிரமம் கட்டின பின்னால் நாகர்கோயில் பக்கத்துலேருந்து ஒரு சாமியார் ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட ஏதோ ஒரு ஓலை சூடி இருந்தது, அதை அவர் படித்தார். அவர் சொன்னார், இந்த மாதிரி நீ ராமராக இருந்தபோது உனக்கு விஸ்வாமித்திரர் யாகம் வளர்த்து பூஜையெல்லாம் பண்ணார், நீ யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ராவணங்கிட்ட. அந்த இடம் கன்னியாகுமரி நாகர்கோயில்கிட்ட வளையாபதின்னு இருக்குது, நீ அங்கே போ, அங்கே போய் விஸ்வாமித்திர பிரதிஷ்டை பண்ண ஒரு எந்திரம் இருக்குது, அதை பூஜை பண்ணிட்டு இருக்கா.
தெய்வ செயல்புறம். அது நாகர்கோயில் கிட்ட. இது கூட ஒரு நாகர்கோயில் கிட்ட தெய்வ செயல்புறம் முத்தையாசாமின்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் எனக்கு சொன்னது இது. தன்னையும் சித்தனாக்கி தனக்கு அருள் சக்தி கொடுத்து தேவலோகத்தில் இருந்து அன்னப்பறவையின் மேல் அன்னை சக்தி வரும் அரும் பிள்ளை நீ. சிறுவயதில் தன்னை அறியாமல் ஆச்சரியப்படும் நிலையில் அருள் வழங்கும் சக்தி இருக்கு. ஏழுமலையான் சன்னிதானத்திலிருந்து ஸ்வஸ்திக் சுடர் வெளிச்சம் அவன் கரத்திலிருந்து சுரக்கும் சக்தி இருக்கு. சித்தர்கள் கூடும் இந்த எல்லையில் அகத்தியருக்கு பூஜைகள், சித்தர்களும் நவ கன்னிகளும் வந்திருக்கு. சர்வ சக்தியும் பெறப்போகும் இந்த அருள் பிள்ளைக்கு மகேஸ்வரன் அருள் சக்தி உண்டு. கொங்கண முனிவரின் அருள் சக்தியில் நவ திருப்பதியும் தன் பூஜை அறையிலேயே ஜோதி ரூபத்தில் அருளோடு அமைத்து கொடுக்க கொங்கண முனிவர் கன்னியாகுமரி பகவதி ஆலயத்தில் சித்தாடல் புரியும் மாயம்மா ரூபத்தில் இங்கு காட்சி கிடைக்கும். ஐயப்பனை கூட்டுக்குள் இறக்கி சொல்ல வைக்கும் மறு ஜென்மம் கிடையாது. பின் தேவலோகத்தில் அருள் பணி செய்யும் பாக்கியம் இருக்கு. சித்தர்கள் இருக்கும் இடத்தை பற்றியெல்லாம் சிந்திக்க வைக்கும் சக்தி இருக்கு. கொங்கண முனிவரின் அருள் சக்தியாம் தன் இச்சையை நிறைவேற்றும் சக்தி இருக்கு. உன் எல்லையில் மகா சக்தி இருக்கு. அவர் சொன்னதான். அதுக்கப்புறம் சாக்கடை சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். அது என்னென்னா, இந்த ஜெகம்மான்றாங்க இல்லையா, பூமாதேவி, அதை சித்தி பண்ணாக்கா அவங்க சாக்கடையில் தான் தங்குவாங்க. அண்டு சாக்கடை தண்ணி தான் குளிப்பாங்க, மண் சாப்பிடுவாங்க. நான் கல்யாண தீர்த்தத்துக்கு போனபோது அந்த இடத்துல அவர் இருந்தார். என்னை பார்த்துட்டு கொடுனாரு. அப்புறம் எனக்கு ஒரு லெட்டர் எழுதினார். சாக்கடை சாமி என்றும் சாக்கடை சித்தர் என்றும் சொல்லப்படும் சாமியை நான் முதல் கல்யாண தீர்த்தத்தில் பார்த்தேன். நான் கல்யாண தீர்த்த சிவனிடத்தில் தியானித்து இருந்த போது அவர் தாமாக என்னிடம் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் விபூதி பிரசாதம் தந்தார். அந்நாட்களில் நான் விரதத்தில் இருந்திருப்பேன் என எண்ணம். இவர் 12 ஆண்டுகள் சாக்கடையில் கிடந்து மண்ணை தின்று ஜக்கம்மா அருள் பெற்றார் என மற்றவர்கள் சொல்லி கேள்விப்பட்டேன். அந்நாட்களில் இவர் கை காட்டி பஸ் நிற்காமல் போனால் ரோடோரத்து மண்ணை எடுத்து இவர் சபித்தால் அதற்கு பின் பஸ்ஸே நகராது எனவும், டிரைவர் இவரிடம் மன்னிப்பு கேட்டு இவரை பஸ்ஸில் ஏற்றியதும் மறுபடி நகரும் எனவும் கேள்விப்பட்டிருக்கிறேன். மற்றும் ஒரு முறை பெங்களூர் அன்பர்கள் வக்கீல் சத்யநாராயணா, நாராயணன், மகேந்திரகுமார் இவர்களெல்லாம் இருக்கையில் கல்யாண தீர்த்தத்தில் மண், வாழைப்பழம், சாதம் பிசைந்து தின்று அதை பிரசாதமாக சுற்றி நின்றவர்களுக்கு தந்ததை நேரில் பார்த்திருக்கிறேன். கருப்பாக ஒல்லியான தேகம், ஒளிவிடும் கண்கள், காவி அல்லது இளம் சிவப்பில் துறவாடை, தாடி, இதுவே இவரது தோற்றம். 40 வயது இருக்கக்கூடும். பொதுவாக க்ஷேத்ராடனம் செய்யா நாட்களில் குற்றாலம் செண்பகாதேவி கோவில் அருகே ஆசிரமத்தில் இருப்பாராம். கல்யாண தீர்த்தத்தில் முதன்முறை என்னை சந்தித்த பின் எனது சென்னை முகவரிக்கு அவராகவே ஒரு கடிதம் எழுதினார். அக்கடிதத்தில் அவரது வழிபடு தெய்வமான கன்னி ஈஸ்வரி அனுகிரகத்தால் எனக்கு கடிதம் எழுதுவதாக குறிப்பிட்டு பிரசாதம் அனுப்பினார். அதற்கு பின் பழனியிலிருந்து மற்றொரு கடிதம் சிமிலர் சென்டிமெண்ட்ஸ் கொண்டது எழுதினார். இந்த சந்திப்புகளுக்கு பின் இதுவரை நான் அவரை மறுபடி சந்திக்கவில்லை. அப்படி சாக்கடை சாமியார் எனக்கு முதல் எழுதிய கடிதம் இது. ஐயப்பன் துணை, விநாயகமூர்த்தி துணை, சிவசங்கருக்கு அனுகிரகம் இருக்கிறது. உலக விஷயம் தெரிந்தவர், நன்மை துன்மை அறியும் சக்தி உள்ளவர், ஃபியூச்சர் பவர் இருக்கிறது, மனோன்மணி சிந்தனை உள்ளவர், தமிழ் மொழியை பற்றி சமஸ்கிருதத்தை பற்றி விஷயம் தெரிந்தவர், தவயோகி பற்றி ஆத்மா சக்தி பெற்றவர், குரு வாக்கு பெற்றவர், அறியும் சக்தி உள்ளவர், பூமி பற்றி தன்னை மீறின ஃபியூச்சர் பவர் உள்ளவர், எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் பற்றி சிந்திக்கும் திறன் உள்ளவர். தவ ரிஷி கன்னி ஈஸ்வரி அனுகிரகத்தினால் உனக்கு கடிதம் எழுதுகிறேன். உன்னிடம் சங்கர நாராயண மும்மூர்த்தி குடியிருக்கிறார். நாராயணன் குடியிருந்து அனுகிரகம் கிடைக்கிறது.
இன்றிலிருந்து தொழில் விருத்தி கிடைக்கும், செல்வங்கள் கிடைக்கும், வாகனங்கள் வாங்க வேண்டிய நேரம், பேரும் புகழும் உள்ளவன். பகவானே உனக்கு அனுகிரகம் செய்கிறார். உனக்கு பகவான் அனுகிரகத்தால் தபால் எழுதுகிறேன். நீங்கள் நல்லா இருக்க ஆசிர்வாதம் பண்ணுகிறேன். நல்ல காரியங்கள் நடக்கும். நல்வாழ்வு வாழ தவம் செய்கிறேன். அவர் இந்த மாதிரி அலைஞ்சி அலைஞ்சி எங்கெல்லாம் போகணுமோ எல்லாம் போனோம். வளையபதி கூட போனேன். அங்கே அந்த எந்திரம் இருக்கு இல்லையா, அங்கே போனோம் வந்தோம். இதெல்லாம் வேறு விஷயம். இப்போ ஏதோ ஒரு வகையில் இதெல்லாம் விட்டக்குறை தொட்டக்குறை நமக்கு கனெக்ஷன் இருக்கிறதுனால நம்மளால் அங்கே போக முடியுது. இப்போ அந்த கிருஷ்ணவேணி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க அங்கே உடம்பை விட வேண்டிய நேரத்தில் தான் நான் இந்த துர்கை கோயிலை கட்டினேன். நம்ம 18 கை துர்கை அங்கே அவங்க ஜோதியை பிரிக்கிற போது நான் இங்கே இறக்கிட்டேன், நம்ம துர்கையில் இறக்கிட்டேன். அதனால தான் நம்ம துர்கை வந்து ரொம்ப சிரித்த மாதிரி ரொம்ப கம்பீரமாக இருக்கிறதுக்கு காரணம். அதுலேயும் ஒரு எப்படி பெருமாளுக்குள்ளே நான் என்னுடைய ஸ்பிரிட்டை வச்சுருக்கணும், அந்த மாதிரி இதுக்குள்ளே அந்த அம்மாவுடைய இது வச்சுருக்கோம். நமக்கும் அந்த அம்மா கனெக்ஷன் இருக்குது இல்லையா, ராமாவதார காலத்துலேருந்து கனெக்ஷன் இருக்குது. அதனால் அவங்களுக்கும், அதாவது நான் ராமகிருஷ்ண பரமஹம்சனாக இருந்தேன், அப்போது அந்த அம்மா சாரதா தேவியாக இருந்தா, இப்படி எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது. அதாவது விட்டக்குறை தொட்டக்குறை இருந்தால் ரிலேஷன்ஷிப் மாறிக்கினே இருக்கும். ஒவ்வொருத்தடையும் ஒவ்வொரு உறவில் நம்ம வருவோம். அந்த மாதிரி பல விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. இந்த கலிகாலத்தில் இப்படியெல்லாம் காடு மூடு பிடிச்சின்னு சுற்றுறதுக்கெல்லாம் ஆளுங்க இல்லை. ஏதாவது தனியாக போய் காட்டில் உட்காந்துக்கிறதுக்கெல்லாம் வந்து எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கும் நீயே சொல்லு. சோறு தண்ணி இல்லாமல் உட்காந்துன்னு இருக்கணும், ஒரே யானை கடை இருக்கும், பாம்பு இருக்கும், எல்லாம் தான் இருக்கும். ஆனால் எதுக்கும் பயப்படாத ஒரு அது என்ன பங்களாவை கட்டி விட்டுக்கிறாங்க, ஒரு கல் மேலே தான் உட்காந்துட்டு தியானம் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் 4 இட்லி கரடி வாக்கிங் போகும், எல்லாத்தையும் தாங்கின்னு உட்காந்து இருக்கணும். எனக்கு 1984 மரண அனுபவம் வந்துச்சு இல்லையா, ராகவேந்தர் வந்து. அதனால் மரணத்தை பார்த்து பயமாக இல்லை. ஒரு தடவை செத்து போச்சவண்டா அப்படின்ற மாதிரி ஒரு தடவை அது அந்த அனுபவம் வந்ததுனா அப்புறம் மரணத்தை பார்த்து பயமே கிடையாதுன்ற மாதிரி. ஓகே, எஸ். Are all our actions, were all our actions planned before we were born, or do we control our actions? இவருடைய கேள்வி என்னென்னா, நம்முடைய செயல்கள் ஏற்கனவே நிர்ணயமாயிருக்கா, இல்லை நம்மால் இந்த பிறவியில் நம்முடைய செயல்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட முடியுமான்னு. ஒன்றும் பண்ண முடியாது, ஏற்கனவே எழுதி வச்சுருக்கு. அதுதான் விதி. எது விதிக்கப்பட்டதோ, டெஸ்டைன்டு அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தை, அதுதான் விதின்றது. ஏற்கனவே நம்ம பிறக்கிற போது எழுதிடுறாங்க, இதெல்லாம் நடக்கும் இந்த ஏஜில்ங்கிற மாதிரி. அதனுடைய போக்கில் தான் லைஃப் போகும். ஒரு கட்டையை தூக்கி தண்ணியில் போட்டான்ற உதாரணம் நான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, அதுமாரி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதலிடை கடை நம் வசத்தில் இல்லை. நம்ம நினச்சிக்கிட்டும் பிறக்கிறது இல்லை, எங்கே பிறக்கணும், யாருக்கு பிறக்கணும், யார் குடும்பம் இல்லை, எதுவும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாம் சம்ரஷ்ணாவில் ஒரு பாட்டு இருக்குது, நீ சாட்சி மட்டுமே மனிதா. தெய்வம் நடத்துகின்ற நாடகம் இது, தேவருமறியா பூடகம். என்ன செய்யும் நம் ஜாதகம், இறைவன் மனம் வைத்தால் சாதகம். கதையை எழுதியவன் கடவுள், தலைவிதி இது என்பவன் மனிதன். அவன் கையில் இருக்குது சூத்திரம், அவன் காட்டும் வழி நடிக்கும் பாத்திரம். என்றோ எழுதி வைத்த வசனம், அது எப்படி இருந்தாலும் விசனம். சம்பவம் குறித்தபடி நடக்கும், நீ சாட்சி மட்டுமே மனித. இறையிடமேனோ ஊடல், இனிக்குமே அவன் பதம் கூடல். சிவசங்கரர்க்கு இது விளையாடல், அவன் சமைத்ததுதான் இந்த பாடல். தெய்வம் நடத்துகின்ற நாடகம். எல்லாமே ஒரு ட்ராமா, அதில் நம்ம நடிக்கிறோம். அந்த ட்ராமாவில் இப்போ இந்த சீன் தான். கோயிலில் நம்மலாம் உட்காந்து இருக்கோம், என்னமோ தோசை சாப்பிட்டோம், பாட்டு கேட்குறோம், வாழைப்பழம் சாப்பிட்டோம், பாட்டு கேட்டுன்னு இருக்கோம், நான் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் சீன். அதனுடைய போக்கில் எல்லாமே நடக்கும். நம்ம வேடிக்கை தான் பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையை கூட அப்படி தான். இப்போது வாழ்க்கையில் நமக்கு அப்ஸ் வருது, டவுன்ஸ் வருது, நல்ல காலம் இருக்குது, சோதனையான காலம் இருக்குது. எல்லாத்தையும் ஏற்கனவே டெஸ்டின் தான். அதனுடைய போக்கில் தான் நம்ம வேடிக்கை பார்த்துன்னு போகணுமே தவிர எதையும் டக்குன்னுலாம் மாற்றிட முடியாது. ஒரு சோதனையான கிரகங்கள் இருக்குதுன்னா அந்த நேரத்தில் நமக்கு எந்த தெய்வங்கள்லாம் இருக்கோ எல்லாம் வேடிக்கை தான் பார்த்துன்னு இருக்கோம்.
ஏன்னா நமக்கு அந்த கஷ்டத்தை படணும்னு இருக்கும், அந்த கர்மம் அனுபவிக்கணும்னு இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் அது விதியை மாற்றத்துக்கு முயற்சி செய்யாது. அந்த டைம் சேஞ்ச் ஆனோடனே எல்லாம் திருப்பி வந்து உட்காந்துக்கும். இப்படிலாம் இருக்குது. லைஃப்ன்றது பிளானட்ரி மூமெண்ட். நம்ம உலகத்தில் பிறக்கிற போது இருந்து கிரகங்கள் நம்மளை ஆளுது. அந்த 9 கிரகங்கள் நம்ம உடம்புலேயே இருக்குது. 9 ஓட்டக்குது நம்மக்கிட்ட. அந்த நவத்வாரங்கள் இல்லையா, அதுதான் வந்து 9 கிரகங்கள். அதில் இடுப்புக்கு மேலே 7 கிரகம் இருக்குது, இடுப்புக்கு கீழே இல்லையா அதுதான் ராகு கேதுன்றது. மலை மூத்திரம்லாம் போகிறது இல்லையா, அதுதான் அந்த 2 ஹோல்ஸ், அதுதான் ராகு கேதுன்றது. அதனால் இடுப்புக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ரொம்ப சுத்தமான விஷயங்கள். இதயம் முருகப்பெருமான் இருக்கிற இடம் அதுதான் செவ்வாய். இப்படி ஒன்றுக்கும் கணக்கு இருக்குது. அதனால் அதனுடைய போக்கில் தான் எல்லாம் நடக்கும். நம்ம கடவுளை கேள்வி கேட்க முடியாது. நம்ம இவ்வளோ கோயில் கட்டிக்கிறோம், இவ்வளோலாம் பண்ணிக்கிறோம், நல்லது பண்ணிக்கிறோம், எனக்கு ஏன் நீ வந்து அந்த டைம் மாற்ற மாட்ட அப்படின்லாம் கேட்க முடியாது. அதனுடைய போக்கில் தான் நடக்கும். அதனால் உங்கள் பெரியவங்க இருக்காங்க இல்லையா, இறந்து போனவங்க, அவங்க உனக்கு துணை இருப்பாங்க. உனக்கு எவ்வளோ பேட் டைம் இல்லை டெஸ்டிங் டைம் இருந்தால் கூட இறந்து போன பெரியவங்க பித்ருலோகத்தில் இருந்து உன்னை கைட் பண்ணுவாங்க, உனக்கு கிடைக்கும். அதனால் அந்த அந்த தென்புலத்தாருன்றாங்க இல்லையா, தெய்வத்தை விட பெரிய விஷயம். திருவள்ளுவர்னால் தான் தென்புலத்தார் தெய்வம் அப்படின்றாரு. தெய்வமே 2வது தான். முதல்ல தெற்கு திசையில் இருக்கிற இறந்து போன பெரியவங்க பித்ருக்கள், அவங்க எந்த காலத்துலேயும் நம்மளை கைவிடுறதில்ல. அதனால் நீங்கள் அமாவாசைக்கு அவங்கள நினச்சி சும்மா அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு சாதம் இட்லி வச்சா கூட அவங்க உன்னை கைட் பண்ணிக்கினே இருப்பாங்க, அவங்க உன்னை கைவிடுறதில்லை. என்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்தே நான் சொல்கிறேன். மற்றதெல்லாம் ஒதுங்கி நின்னும். எனக்கு தெரியாத சாமிங்களை நீயே சொல் பார்க்கலாம். ஆனால் இந்த டெஸ்டிங் டைம் வர்றபோது அதுங்கெல்லாம் ஒன்றும் கண்டுக்காத மாதிரி இருக்கும். யாரும் கண்டுக்கிற மாரி இருக்க மாட்டாங்க. அப்போது நம்ம பெரியவங்க தான் வந்து கைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் வாழ்க்கை என்பது அதனுடைய போக்கில் நீ விட்டு வேடிக்கை பார்க்குற விஷயம். பட் எதுவும் தப்பாக போகாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து உன்னுடைய நன்மைக்காக சில கர்மாக்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும். அந்த கர்மாவை அனுபவித்த உடனே உனக்கு அடுத்த லிஃப்ட் வரும். எப்படி நீ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற, ஒரு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணால் அடுத்த ப்ரமோஷன் வருது இல்லையா, அந்த மாதிரி வாழ்க்கையில் வர சோதனை கூட உனக்கு ஒரு பரீட்சை தான். ஏன்னா சோதனை பரீட்சை ரெண்டும் ஒரே மீனிங் தானே. அதில் நீ ப்ரமோஷன் வாங்கினியானா அதோட பெரிய போஸ்ட்டுக்கு நீ போகலாம். Question from Vimala Sibi, USA. Sacred Communications என்ற புத்தகத்தின் முன்னுரையில் சம்ரக்ஷணா இயக்கத்தின் தாரக மந்திரமாக இருப்பது சரணம் அபயம் ஐஸ்வர்யம் என்ற வாசகம். தங்களிடம் சரணடைந்தோர்க்கு தாங்கள் அபயமளித்து அவர்களுக்கு லௌகீக ரீதியிலும் ஆன்மீக ரீதியிலும் ஐஸ்வர்யத்தை அளிப்பீர்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லௌகீக ஐஸ்வர்யத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆன்மீக ரீதியில் ஐஸ்வர்யம் என்று தாங்கள் சொல்வதை தெளிவுபடுத்தி அருள வேண்டும். இதில் 3 இருக்குது. ஒன்று சரணம். சரணம்னா சரண்டர் ஆகிறதுன்னு அர்த்தம். அப்போ அந்த சரண்டர் நீ கடவுள்கிட்ட பண்ணணும். சரணமானால் தந்தால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் அளிக்கும் பிரான் உடனாகவே இல்லாதது என். அப்போ கடவுளுடைய பாதங்கள் பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் நீ வந்து அரகரா என்று அரற்றான் இல்லை அப்படின்னு தேவாரம். அதனால் நீ கடவுளுடைய பாதங்களை பிடிக்கணும். உன்னுடைய கெட்டது இல்லையா, அதுக்கு என்ன பேர்? பாதக மலங்கள். பாதகம்னா கெட்டதுன்னு அர்த்தம். பாதகம் செய்பவரை கண்டால் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான் பாரதி பாடுறாங்க அந்த மாதிரி. ஸோ பாதக மலங்கள் ஆனால் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற துர்க்கர்மாக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த பாதக மலங்கள் போகணுன்னா நம்ம பிடிக்க வேண்டியது எதை? பாத கமலங்கள். கடவுளுடைய பாதங்கள் இல்லையா, தாமரை பாதங்கள், அதை பிடிக்கணும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ அங்கே பிடி, கடவுளை பிடி. உனக்கு எந்த கடவுளை வேணுன்னா அந்த கடவுளை நீ பிடிக்கலாம். இதுதான் வந்து சரணம். அபயம் என்ன? நீ கடவுள்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துட்டு இல்லையா, அப்போ நான் கடவுளுடைய மேனேஜர் இல்லை கடவுளுடைய பிரதம மந்திரி, நான் உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன்னு அர்த்தம். அபயம்ன்றது நீ எப்படியா கொடுத்துருவ அப்படின்றியா, கையை பாருன்ற. இதில் முருகர் வேலோடு நிற்கிறாரு, 10 அவதாரத்துக்குள்ளே ரேகையும் இருக்குது, வேல் இருக்குது, மயில் இருக்குது, எல்லாமே இருக்குது இந்த ஒரு கையில். அதனால் அபயம்ன்றது என்னென்னா அங்கே பிடிக்கால நான் உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன், இதுதான் அபயம் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா வெறும் துட்டு இல்லை, 8 விதமான ஐஸ்வர்யம் இருக்குது. அறிவு, ஆரோக்கியம், இந்த மாதிரி இருக்குது.
அதனால் உனக்கு எல்லா விதமானதையும் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், நல்லெண்ணெய் எல்லாம் தரும், அபிராமி கிடைக்கன்களேங்கிற மாதிரி உனக்கு அந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய ஒரு பவர் ஆஃப் அட்டர்னின்றோம் இல்லையா, அது நம்ம வாங்கி வச்சுருக்கோம். அதனால் நீ அங்கே சரண்டர் ஆகிடு, நாம் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இது எப்பயோ நம்ம பண்ணோம். ஜனங்களுக்கு இது புரியணுங்கிறதுக்காக 2 பாதம், அதுக்கு மேலே ஒரு ஜோதி மாதிரி வரைஞ்சோம். சரணம், அபயம், ஐஸ்வர்யம் அப்படின்னோம். அதுக்கு நடுவில் என் கையை இப்படி வச்சேன். அதுக்கு தான் அர்த்தம், கடவுளுடைய பாதங்கள், அதுக்கப்புறம் என்னுடைய கை இதான் வந்து அபயம். அந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்குங்கிறதுக்காக அந்த ஜோதியை வச்சு சரணம், அபயம், ஐஸ்வர்யங்கிற கொட்டேஷன். இது எப்பயோ 1988 அந்த ரேஞ்சிலேயே இந்த இதை கொண்டாந்துட்டோம், இந்த கன்செப்ட் நம்ம கொண்டாந்துட்டோம். அதனால் பவர் ஆஃப் அட்டர்னி பேர். ஒரு ஆஃபீஸில் நீ வேலை செய்கிறன்னா உங்கள் முதலாளி உனக்கு பவர் ஆஃப் அட்டர்னி ஒன்று டைப் வச்சு கொடுப்பான். இவர் யார் வேணால் வேலைக்கு வச்சுக்கலாம், யார் வேணால் எடுக்கலாம், இவர் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கலாம், எல்லாம் அந்த மாதிரி கடவுள்கிட்ட நான் பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கி வச்சுருக்கேன். அதனால் நீ அவர்கிட்ட கும்பிட்டுக்கோ, நான் பண்ணுறேன் உனக்கு எல்லாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இது எல்லாத்துலேயுமே இருக்குது. இந்த சரணமானால் அப்படின்னா வெறும் இது இல்லை, ஈவன் வைகுண்டம் கிடைக்குங்கிறார். சரணமானால் தன் தாள் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுண்டம் அளிக்கும் பிரான் அப்படிங்கிறாங்க. இந்த காலத்தில் பிடிச்சானா மரணமான பின்னால் வைகுண்டத்தில் உனக்காக இடம் போட்டு வச்சிருப்பார் சாமி அப்படின்னு அர்த்தம். எல்லாம் அனுபவங்கள் தான். இப்போது ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா அதில் 200 பேர் வேலை செய்கிறான். அதில் யாரோ நம்பிக்கையான ஒரு ஆளுக்கு தானே அந்த பாரா பாட்டினி முதலாளி கொடுப்பான், எல்லாருக்குமா கொடுத்துருப்பான், 200 பேர் கொடுப்பானா. அந்த மாதிரி நமக்கு கடவுளுடைய கான்ஃபிடென்ஸ் நம்ம மேலே இருந்தால் அவர் அந்த பவரை நமக்கு கொடுக்குறாரு. பவர் ஆஃப் அட்டர்னி மாதிரி தான் இது கூட. நம்ம கரெக்டாக இருக்கிற வரைக்கும் அந்த பவர் வேலை செய்யும். அதுக்காக தானே நம்ம கொடுக்குறாங்க. அப்போ தகுதி உடையவன் எவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், தகுதி அற்றவரிடத்திலோ உள்ளதும் பறிக்கப்படும். நீ மெரிட்டோரியஸாக இருந்தியானா உனக்கு இன்னும் கட்சின்னு இருக்கும் பவர். நீ அதை அப்யூஸ் ஆர் மிஸ்யூஸ் பண்ணிட்டியானாக்கா உங்கள்கிட்ட பிடிங்கி வேறு யாருன்னா இருப்பான் இல்லையா தகுதி வாய்ந்த அவனுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ இதெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் தான். எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. எத்தனையோ பிறவிகளை நம்ம சேர்த்து வச்சுருக்கிற புண்ணியம் ஒரு கணக்கு, நம்முடைய நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்னுவாங்க இல்லையா. நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்ன்னு என்ன, நல்லவனாக இருந்தால் மாத்திரம் போகாது, அறிவாளியாக இருக்கணும், வல்லவனாக இருக்கணும். அந்த மாதிரி யாருக்கு ஒழுங்காக வேலை செய்ய தெரியுதுன்னு கூட பார்ப்பாங்க. இப்போ இங்கேயே யாருக்காவது ஒரு வேலை சொல்கிறோன்னா அவங்க எப்படி வேலை செய்கிறாங்கன்றதை வச்சுக்கிட்டு அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணுறோம் இல்லையா. அந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் எப்படி லௌகிகத்தில் இருக்குதோ அதே மாதிரி தான் ஆன்மீகத்திலும் இருக்குது. நம்ம கரெக்டாக இருந்தால் நமக்கு வர வேண்டியதெல்லாம் தானாக வரும். Question from Kalyana Krishnan Ravishankar. பாபாஜி வடக்கில் காசி விஸ்வநாதர் கோயில் முதல் பத்ரி நாராயணர், மும்பை பாபுல்நாத் போன்ற சிவன் விஷ்ணு கோயில்களில் பாமர மக்கள் அனைவரும் தொட்டு வணங்கும் வழக்கம் இருக்கிறது. ஆனால் தெற்கே எல்லா கோயில்களில் அர்ச்சகருக்கே தொட்டு பூஜை செய்யும் உரிமை உள்ளது. மேல்மருவத்தூர் கோயில் மற்றும் நமது பூரண பிரம்மம் கோவில் மட்டும் இதற்கு விதிவிலக்கு. தயவு செய்து விளக்குங்கள். ஒரு காலத்தில் எல்லா கோயிலுமே சாஸ்திரங்களுக்கு ஏற்ப கட்டப்பட்ட கோயில்கள். வடநாட்டிலெல்லாம் அப்படி இருந்துச்சு. சோம்நாத் அந்த மாதிரி இடங்கள்லாம் அப்படி தான் இருந்துச்சு. லக்கிலி 2500 கிலோமீட்டர் இருந்தது வடநாட்டில் நம்ம சவுத் இந்தியாவுக்கு. அதனால் ஒரே ஒரு தடவை இந்த மாலிகாபூர்ன்றவன் வந்தான், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வரைக்கும் வந்தான். அதுக்கப்புறம் யாரும் வரல. அதனால் நம்ம ஊரில் இருந்த கோயில்கள் எல்லாம் இந்த அந்நிய படையெடுப்புகளால் அவ்வளோவா பாதிக்கப்படலை. சவுத்தில் இருந்ததெல்லாம் பாதிக்கப்படலை. ஒரிஜினலாக இருந்த சில விக்கிரகங்களை இவங்க அந்த மாதிரி வராங்கிட்டன்ற போது எடுத்துன்னு போய் எங்கன்னா ஒழிச்சு வச்சிட்டாங்க. நம்மக்கிட்ட இருந்த கோயில்களில் இருந்த கல் சிலைகளை கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிறது, அவங்க போய்ட்டு உடனே திருப்பி கொண்டாந்து வச்சிடுறது, இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இங்கே அந்த கல் சிலையில் இருக்கிற வைப்ரேஷன், அதுக்குள்ளே சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்ட ஆகம பூஜைகள் இதெல்லாம் மாறாமல் இருந்தது. அதனால தான் இங்கே இன்டாக்டாக இருக்குது, அங்கே கிடையாது. இப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாம் பெரிய ஒரு சவுத் இந்தியான்றது 1950க்கு அப்புறம் தான் எல்லாம் பிரிஞ்சுது.
இல்லைன்னா இது எல்லாமே வந்து ஒரே ஒரு பெரிய அளவில் விசாலமாக இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. இங்கே நிறைய கற்கோயில்கள்லாம் கட்டியிருந்தாங்க சேர சோழ பாண்டியர்கள்லாம். நீங்கள் இன்றைக்கி விஜயவாடாவில் இருக்கிற கனகதுர்கா கோயிலெலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நம்ம சோழ ராஜாங்க கட்டினது தான். விஜயவாடா கனகதுர்கா கோயில் சோழ ராஜாக்கள் போய் அங்கே கட்டினது. ஆந்திராவில் கேரளா கர்நாடகாவில் இருக்கிற பல கோயில்கள் நம்முடைய எல்லாம் ஒரு கலப்படமாக இருந்தாங்க. ஒய்சாளர்கள் இருந்தாங்க, சாளுக்கியர்கள் இருந்தாங்க, இங்கே தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாங்க, பல்லவ ராஜாக்கள் இருந்தாங்க. இவங்கெல்லாம் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண்டதுனால அந்தந்த விதமாக கோயில்களை கட்டினாங்க ஒவ்வொரு இதில். அப்போது நம்ம பரஞ்சோதின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து உங்கள் சிவபுராணத்தில் வர சிறுத்தொண்ட நாயனார், பெரிய சிவபக்தர். பிற்காலத்தில் முதல்ல பரஞ்சோதியாக நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தி இல்லையா, அவர்கிட்ட சேனாதிபதியாக இருந்து புலிகேசியை போய் சண்டையில் அழிச்சிட்டு சாளுக்கிய நாட்டிலிருந்து வாதாபியிலிருந்து அவர் கொண்டாந்த கணபதி தமிழ்நாட்டில் அப்படி தான் வந்துச்சு. வாதாபி கணபதினா அப்படி தான் வந்துச்சு. இவர் தான் கொண்டாந்தார். நரசிம்மவர்ம பல்லவன் காலத்துக்கு அப்புறம் தான் விநாயகர் வழிபாடு வந்துச்சு. அதுக்கு முன்னால் இங்கே நரசிம்மர் வழிபாடு இருந்தது, முருகர் வழிபாடு இருந்தது. பல கோயில்களில் பிள்ளையார் இருக்க வேண்டிய இடத்துல நரசிம்மர் தான் இருப்பார். திருவனந்தபுரம் அனந்தபத்மநாப சாமி கோயிலில் பிள்ளையார் இருக்க வேண்டிய இடத்துல நரசிம்மர் இருப்பார். இப்படி பல இடங்களில் அவங்க அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது தப்பில்லை. பிள்ளையாருக்கு ஈக்குவலானவர் நரசிம்மர், முருகருக்கு ஈக்குவலானவர் சுதர்சனர். இப்போ நம்ம யாரை விநாயகர் முருகர்ன்றமோ அவங்க அந்த அந்த வழிபாட்டு முறையில் நரசிம்மர் சுதர்சனர். அதனால் எல்லாம் ஒன்றே தான், ரெண்டாவது உலகத்தில் இல்லை, எல்லாம் பிரிஞ்சது. 1950 அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் தான் எல்லாம் பிரிஞ்சது. ನಾರಾಯಣ ನಿನ್ನ ನಾಮದ ಸ್ಮರಣೇನ, ನಾರಾಯಣ ನಿನ್ನ ನಾಮದ ಸ್ಮರಣೇಯ ಸಾರಾಮೃತವು ಎನ್ನ ನಾಳಿಗೆ ಬರಲಿ. ನಾರಾಯಣ ನಿನ್ನ ನಾಮದ ಸ್ಮರಣೇಯ ಸಾರಾಮೃತವು ಎನ್ನ ನಾಳಿಗೆ ಬರಲಿ. ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ. ಕಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಉತ್ಕೃಷ್ಟದಲ್ಲಿರಲಿ, ಕಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಉತ್ಕೃಷ್ಟದಲ್ಲಿರಲಿ, ಎಷ್ಟಾದರೂ ಮತಿಗೆ ತಿರಲಿ. ಕಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಉತ್ಕೃಷ್ಟದಲ್ಲಿರಲಿ, ಎಷ್ಟಾದರೂ ಮತಿಗೆ ತಿರಲಿ. ಕೃಷ್ಣ 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 ಎಂದು ಶಿಷ್ಟರೂಪೇಳುವ, ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಎಂದು ಶಿಷ್ಟರೂಪೇಳುವ ಅಷ್ಟಾಕ್ಷರ ಮಹಾ ಮಂತ್ರದ ನಾಮದ ನಾರಾಯಣ ನಿನ್ನ ನಾಮದ ಸ್ಮರಣೇಯ ಸಾರಾಮೃತವು ಎನ್ನ ನಾಳಿಗೆ ಬರಲಿ. ನಾರಾಯಣ நாராயண. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.